ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ அப்டேஷன் மட்டும்தான் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ எஸ்பிஓ அப்டேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ அப்டேஷன் வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது, என்னோடய இன்ட்ரோடியூசர் வந்து யாருனே தெரியலை அப்படின்ட்டு சொல்கிறவங்க, எஸ்பிஓவில் சப்போர்ட் எதுவுமே கிடைக்காதவங்க யாருனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்பிஓ இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு உண்டான அப்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ டாஸ்க் ரிலேட்டடாக நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் இன்னும் வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலை. இதுக்கு முன்னாடி ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்பிஓவில் வந்து 2000 மெம்பர்ஸ் வந்து வாலண்டியர்ஸ் வந்து எங்களுக்கு தேவை. மைக்ரோ டாஸ்க்கு மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க, அதை வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதை அக்செப்ட் ரிஜெக்ட் வந்து கொடுக்கணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. அதை செக் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு அதை பார்த்து செக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் 2000 மெம்பர்ஸ் வந்து வாலண்டியர்ஸ் வந்து தேவை. இப்போ அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ண முடியாமல் போச்சு. ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 days தான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபார்ம் வந்து அவங்க செக் பண்ணாங்க அப்படின்னா அது 7-8 ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் போட சொன்னால், அதாவது மைக்ரோ டாஸ்கில் நிறைய பேர் வந்து சோஷியல் ஆப் வந்து வச்சுருப்பீங்க. ஃபேஸ்புக், ஷேர் சாட், இன்ஸ்டாகிராம், இந்த 3லேயும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதில் நீங்கள் வந்து போஸ்ட் போடும்போது, நிறைய பேருக்கு போஸ்ட் போட தெரியும். போஸ்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் பப்ளிக் அப்படின்னு வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு வச்சுருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுடைய லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஃப்ரெண்டு, அவங்க மட்டும்தான் அந்த போஸ்ட்டை வந்து பார்க்க முடியும். பப்ளிக் வச்சா தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ரூல்ஸ் என்ன அப்படின்னா பப்ளிக் வைக்கணும். நிறைய பேர் அதை பப்ளிக் வைக்காமல் ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சதுனால தான் அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு. அந்த ஒர்க்கு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிப்பீங்க பார்த்தீங்களா, அதுவும் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். சரியா, இந்த ப்ராப்ளத்தால் உங்களுக்கு அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய அந்த டாஸ்க் உள்ளதும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இதான் காரணம். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து போஸ்ட் போட சொன்னால் அவங்க என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா, ஸ்டோரி வந்து போட்டிருக்காங்க. போஸ்ட் வேறு, ஸ்டோரி வேறு. ஸ்டோரி, ரீல்ஸ் அந்த மாதிரி இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, போஸ்ட் போட சொல்லும்போது ஸ்டோரி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் உள்ளது வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, அமௌண்ட் டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட் போட சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா எஸ்பிஓ சைடு. அப்போ எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக ஆகாது. நான் வந்து உடனே டெலீட் பண்ணணும். ஏன்னா என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயோ ஷேர் சாட்டோ இன்ஸ்டாகிராமோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து இருக்க வேண்டாம். அதனால் நான் டெலீட் பண்ணிடுவேன் உடனே. ஓகே டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு போஸ்ட் போட்ட கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க டெலீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து உடனே ஆட் ஆகுது. ஆனால் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, போஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் அதை டெலீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எஸ்பிஓ சைடு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த லிங்கை டச் பண்ணி பார்க்கும்போது அது இல்லை. ஏன்னா இவங்க டெலீட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில். எஸ்பிஓ சைடு செக் பண்ணி பார்த்து முடிஞ்சதும் நம்மளுக்கு டெலீட் பண்ணால் கூட ஓகே, ப்ராப்ளம் இருக்காது. அவங்களே இப்போ தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுது. ஆனால் அவங்க இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க லிங்கை டச் பண்ணும்போது லிங்க் இல்லை, போஸ்ட் போட்டது இல்லை. அப்போ அது வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. இதுவும் ஒரு காரணம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு. மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டோ இருந்தோம் அப்படின்னா ₹5 ₹10 அப்படின்ட்டு ஒவ்வொருடைய வேலட்லேயும் வந்து டிடெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் ரீசனும் சொல்லியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபரில் தான் நம்மளுக்கு வந்து செக் பண்ணி பார்த்ததில் இப்படி அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நவம்பர் டிசம்பரில் வந்து இன்னும் அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கல. அதை செக் பண்ணி பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா வேலட்டில் அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகும். இதுக்குண்டான சொல்யூஷன் என்ன அப்படின்ட்டு எஸ்பிஓ வந்து நாளைக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து மைக்ரோ டாஸ்க்கு வந்து டாஸ்க்கை முடிக்கிறவங்க மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதிலே ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா, ரூல்ஸ் போட்டதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டாஸ்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுடே டாஸ்க் வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதில் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரி வந்து நம்ம வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் டாஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதை வந்து கரெக்டாக பார்த்து. இப்போ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ நான் டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணும்போது 4 மினிட்ஸ் வந்து போகுது. போயிட்டு நீங்கள் வீக்லி ஒரு அருமையான ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா
இப்போ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம கரெக்டாக வந்து இதை ஃபாலோ பண்ணி இந்த ஸ்பான்சர் கீவேர்டை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கணும் சரியா. நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த ஸ்பான்சர் கீ வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டச் பண்ணும்போது பை மோட்டுக்கு போகணும். அந்த மாதிரி வந்து அந்த லிங்க்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதெல்லாம் சப்மிட் பண்ணிடுங்க சரியா. இது வந்து கண்டென்ட் ரைட்டருக்குள்ளது. மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ்க்கு வந்து ரூல்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேவா. இந்த மாதிரி ரூல்ஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். இல்லைனா ஆட் ஆகுது. எனக்கே பார்த்தீங்கன்னா நானே டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு வந்து லிங்க் வந்து ஷோ ஆகலை. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருக்கு. நிறையா இது வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அமௌண்ட் வந்து டிடக்ட் ஆகிருக்கு. 700 அப்ரூவ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் அதை வந்து லிங்க் வந்து மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். அதனால் எனக்கு அமௌண்ட் வந்து டிடக்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இத்தனை தடவை வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து என்ன ஏதுன்ட்டு பார்க்காம இருந்துட்டு ஸோ எனக்கு 700 ஆட் ஆகி ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு 700 வந்து எனக்கு டிடக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன மிஸ்டேக் அப்படின்ட்டு சரி பண்ணி என்னுடைய டாஸ்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரீஃபண்ட் ரிலேட்டடாகவும் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து ரீஃபண்ட் வந்து கொடுக்காமலே போயிருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ சண்டே வரைக்கும் ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு இல்லைனா இன்றைக்கி போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருந்துச்சு அப்படின்னா ரீஃபண்ட் கொடுக்காதவங்க ரீஃபண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. எதுக்கு ரீஃபண்ட் ஆப்ஷன் இன்னும் வரைக்கும் அவங்க வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் அப்டேஷன் வந்து போய் சேராமலே இருக்குது. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்து முடிஞ்சுதா, என்கிட்ட வந்து நான் பார்க்கலையே, நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால் எப்போ கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ நானே சொல்லியிருக்கேன் இனிமேல் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து கமாண்டர்ஸ்கிட்ட சொன்னதுனால பார்த்திங்கன்னா இப்போ வந்து சண்டே வரைக்கும் எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரீஃபண்ட் கொடுக்குறவங்க வந்து கொடுத்துக்கோங்க ஓகேவா. உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து இனிமேல் வந்து கிடைக்கவே செய்யாது. அதே மாதிரி மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் டேஸில் தான் அதுவும் கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து எத்தனை நாளில் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதுபடி தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து கிரெடிட் ஆகும். ரீஃபண்டு எத்தனை பேர் வந்து கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ மெம்பர்ஸுக்கும் ரீஃபண்ட் அமௌண்ட்டு வந்து எல்லாம் கிரெடிட் ஆன பிறகு தான் அடுத்து அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் நான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். உங்களுக்கு உங்களுடைய பேஜை வந்து லாகின் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னா அந்த பேஜில் வந்து எனேபிள் ஆகிருக்கும். அப்போ வந்து நீங்கள் அந்த ப்ரூஃபை வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஒர்க்கிங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும். இல்லைனா வரவே செய்யாது. ரீஃபண்ட் அமௌண்ட் வாங்கிட்டா அமைதியாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அந்த எனேபிள் ஆயிரும் பார்த்தீங்களா, அந்த ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த ஆப்ஷனை டச் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ரூஃபை சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க்கிங் அமௌண்ட் வரும். இல்லைனா வராது. நிறைய பேர் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும், அதில் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அகெயின் ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க எஸ்பிஓ. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேலே மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரீஃபண்ட் மெம்பர்ஸ் வந்து அவசரமாக போயிட்டு ரீஃபண்ட் வந்து அந்த ஆப்ஷனை வந்து டிக் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பீங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே கொடுத்துருக்க மாட்டீங்க, அப்படி பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் மிஸ்டேக்கு விட்டுருப்பீங்க. அவங்களுக்கும் இந்த சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பேஜை லாகின் பண்ணிவிட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு சான்ஸை அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கோல்டு வித்ட்ராவல் ரிலேட்டடாக நம்மளுக்கு அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து வித்ட்ராவல் வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரியை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து இந்த பெண்டிங்கில் இருக்க பார்த்தீங்களா ஓல்டு அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எப்போ வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னா மண்டே ஆர் டியூஸ்டே வந்து கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 30 நாள் ஒர்க்கிங் டேஸில் வந்து எல்லாருக்குமே கிளியர் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டியூஸ்டேக்குள்ளே எல்லாருக்கும் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓவில் வந்து பேமெண்ட் மட்டும்தான் டிலே பண்ணுவாங்க. ஆனால் மற்ற ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ்பிஓவில் ஒன்று கொஞ்சம் மிஸ்டேக் அப்படின்னா கண்டிப்பாக அது பேமெண்ட் மட்டும்தான். அதுக்குண்டான என்ன ரீசன் அப்படின்ட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பேமெண்ட் வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அந்த பேமெண்ட் பார்த்திங்கன்னா 20% வந்து டிடக்ஷன் போக தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து எல்லா அமௌண்ட்டும் வந்து கிரெடிட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஐடியை வந்து ப்ரொமோஷன் டீமில் இருப்பீங்க, மற்ற டீமில் இருப்பீங்க, எல்லோரும் பார்த்திங்கன்னா உங்களோட ஐடி வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட் வந்து கெட்டுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது எப்போ கெட்டணும்
பண்ணணும் அப்படின்ட்டு இனிமே தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஓல்டு அமௌண்ட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து கிரெடிட் ஆகாமலே இருக்குது, இன்னும் ரிலீஸ் பண்ணலை. அது ரிலீஸ் பண்ணதும் அமௌண்ட்டு வாங்கினவங்க மட்டும்தான் அந்த பேமெண்ட்டை வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் வந்து இனிமே தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஓல்டு அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருக்கணும்ண்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ஓல்டு விட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னா மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா 30 நாள், ஓகேவா, ஒர்க்கிங் டேஸில், பேங்க் ஒர்க்கிங் டேஸில் தான் கிரெடிட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம் பெண்டிங் மெம்பர்ஸுக்கு வந்து அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து சேல்ஸ் டீமில் 10K வந்து அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சேல்ஸ் டீமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் நான் கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணலை, ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க பார்த்திங்கன்னா 10 டேஸ்க்குள்ளே சேல்ஸ் டீம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க மட்டும்தான் சேல்ஸ் டீமில் இருப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் டீமுக்கு வந்து மாறிடுவீங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் வந்து 10K வந்து அமௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஃபார்மை சப்மிட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அமௌண்ட் வந்து பே பண்ணலை. அந்த மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இனிமேல் வந்து 6000 இல்லைன்னா 7000 அதுக்குள்ளே வந்து அமௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா 10 டேஸ் ஆர் 7 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து சேல்ஸ் டீமில் இருப்பீங்க. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் டீமில் ஆயிடுவீங்க. ஓகேவா? அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து டிடக்ட் ஆகும். ஏன்னா சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு அமௌண்ட்டு, ப்ரொமோஷன் டீமில் உள்ளவங்களுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நியூ ஜாயினிங்காக மெம்பர்ஸை வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேல்ஸ் டீமில் ஒரு அமௌண்ட்டு நிறைய அமௌண்ட் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ப்ரொமோஷன் டீமில் கண்டிப்பாக கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கு நடுவில் தான் பார்த்திங்கன்னா இப்போ வர நியூ ஜாயினிங் மெம்பர்ஸும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து வரும். அதே மாதிரி இப்போ சேல்ஸ் டீமாக இருக்கிறவங்க 875 வந்து வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வந்து டிடக்ட் ஆகும். இனிமேல் வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா ஒரு 300 ஆர் 200 வரைக்கும் அமௌண்ட் வந்து நாங்கள் கம்மி பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபர்மேஷனாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இனிமேல் தான் வந்து அனௌன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? எஸ்பிஓவில் நிறைய மெம்பர்ஸ் வந்து ரீஃபண்ட் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ எஸ்பிஓவில் வந்து கூப்பன் கோட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அதனால் மெம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இப்போ நியூ ஜாயினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஆர் வெனஸ்டே வந்து கண்டிப்பாக நியூ ஜாயினிங் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேல்ஸ் நடக்கணும், பர்ச்சேஸ் நடக்கணும், அதே மாதிரி அவங்க கொடுக்குற டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே ஆர் வெனஸ்டே வந்து நியூ ஜாயினிங் மெம்பர்ஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நியூ விட்ராவல். இப்போ நிறைய பேர் வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? கம்ப்ளீட் பண்ண மெம்பர்ஸு உங்களுக்கு அமௌண்ட் வந்து நியூவாக வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம், மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் அவங்க பார்த்திங்கன்னா எப்போ வந்து விட்ராவல் கொடுக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே வந்து விட்ராவல் வந்து கொடுத்துக்கலாம். அதில் 7 டேஸ்க்குள்ளே கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒர்க்கிங் டேஸில் தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நியூ விட்ராவல் கொடுக்குறது பார்த்திங்கன்னா நியூவாக அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ வந்து நிறைய டாஸ்க் வேலைக்கில் வந்து இருக்கும். அந்த அமௌண்ட்டு தான் நியூ விட்ராவல் அமௌண்ட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு வந்து விட்ராவல் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான அப்டேஷன். இன்றைக்கி நிறைய அப்டேஷன் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்கலாம். இல்லைனா என்னுடைய நம்பரை வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்பிஓ அப்டேஷன் வந்து உங்களுக்கு கிளியராக நான் வந்து சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகாமலே இருக்கும். உங்களோட எஸ்பிஓ மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்பிஓவில் எந்த வித டவுட்னாலும் எப்போனாலும் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே மாதிரி கால் எடுக்காட்டாலுமே எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்டேஷனில் வந்து நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.